படம் வந்து முதல்ல எனக்கு 2 முறை போட்டு காட்டிட்டாரு. முதல் முறை பார்க்கும்போது சில திருத்தங்கள் சொன்னேன். 2வது முறை பார்க்கும்போது அப்போ நுட்பமாக வசனங்களில் சில மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு, அதை சொன்னேன். அதை ஐயாவும் சில திருத்தங்கள் சொன்னாங்க. அதை நாங்கள் செஞ்சுட்டு திருப்பி காட்டுறோம்னு சொல்லும்போது அப்புறம் நம்ம போய் சண்டையிட்டு போராடி படத்தை நிறுத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை. என்னையை பொறுத்தவரை புலிப்பார்வைங்கிற படத்தை எடுத்த தயாரிப்பாளர் இயக்குனருக்கு எங்கள் போராட்டங்களை கொச்சைப்படுத்திடணும், இந்த இன விடுதலை போராட்டத்தை வேறு மாதிரி தவறாக சித்தரித்து எடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை. அது படம் பார்க்கும்போது தெரியுது. தெரியாமல் நிறைய தவறுகளை செஞ்சுருக்காங்க. பிரவீன் காந்தி செஞ்ச தவறு, படத்தை எடுத்துட்டு எங்ககிட்ட போட்டு காட்டுற அவர் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1/2 நாள், 1 நாள் அல்லது 1 மணி நேரம் பேசிட்டு எடுத்திருந்தா இவ்வளோ குழப்பமும் இல்லை. அதை எடுக்கலை, அதுதான் பிரச்சனை. இப்போ அதில் அவர் என்னென்ன மாற்றம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து போட்டு காட்டுறேங்கும் போது என்னையை பொறுத்தவரை அந்த படம் தடுத்து நிறுத்த வேண்டிய படம் இல்லை, சொல்லி திருத்த வேண்டிய படம், திருத்தி அதை கொண்டு வர வேண்டிய படம். அதை முடக்கி போடுறதுனால ஒரு வெற்றி இதில் இருக்க போகிறது இல்லை. முதல்ல பெரிய அதில் இருக்கிற சிக்கலை தம்பியை சீருடையோடு காட்டினது. அவர் போராளி இல்லை, ஒரு பள்ளி மாணவர். இவர் என்ன நினச்சிருக்கார், ஒரு இயக்குனராக ஒரு பெரிய வீரமிக்க தலைவனின் மகன், அவர் வீரனை காட்டணும் அப்படின்ட்டு படம் முழுக்க சீருடையை போட்டு விட்டார். அது தப்பு. அவருக்கு ஒருபோதும் போராளியாக இருந்ததில்லை. அது சார்ல்ஸ் ஆண்டனி தான் போராளியை ஒழிய, தம்பி மூத்த தம்பி தான் போராளியை ஒழிய, இளைவர் இவர் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை. அவர் அது தெரியாமல் எடுத்துட்டார். படம் பார்த்த உடனே நின்று மணிக்கணக்காக அவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர வச்சு இங்கே உட்காந்து தான் எதாவது தவறாக இருக்குது, இப்படி வந்தால் திரைக்கு கொண்டு வர முடியாது, நீங்கள் அது கஷ்டம். அப்போ என்னென்னா இப்போ நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நண்பங்கிற முறையில். இதை தான் நீங்கள் மாற்றலைன்னா சிக்கலாயிரும்னா அவருக்கு தெரியும்ல. ஏன் இதை முதல்ல எனக்கு திரையிட்டு காட்டுறாருன்னா, இதில் பிரச்சனைனா முதல்ல நான் தான் எதிர்ப்பேன்னு அவருக்கு தெரியுது. அதனால் முதல்ல காட்டி என்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. ஏன்னா அவர் குறைஞ்சது 10 நாளாவது அவர் திருப்பி எடுக்கணும். அடிப்பட்ட மாணவர் ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தார், அதாவது புலிகள் ஆபாஸ் நடனமாடுற மாதிரி ஒரு காட்சி படத்தில் இருந்தது. அப்புறம் வந்து கௌரவத்துக்காக நடக்கிற பொருள்னு தலைவரே சொல்கிற மாதிரி வசனம் இருந்தது அப்படின்னு. இல்லை, நீங்கள் அதையெல்லாம் வந்து எப்படி நான் அனுமதிப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருந்ததா நீங்கள் பார்க்கும்போது இருந்ததா அந்த மாதிரி? பார்க்கும்போது அவர் எடுத்திருக்கிறார், அதெல்லாம் எடுத்திருக்கிறாரு. அதையெல்லாம் வந்து அவங்க எனக்கு தெரியாமலே முதல்ல தம்பி சீருடையை போட்டு முன்னோட்டம்லாம் வெளியிட்டுட்டாங்க. அது யூடியூப்புங்கிற வலைத்தளத்தில் வந்துருச்சு. வந்த பிறகு தான் உலகம் பூரா எடுத்து தம்பிகள் என்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறான். அப்போ பார்த்துன்னு உடனே விட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு. இதெல்லாம் விட கொடுமை நடக்குது. இந்த இவர் எடுத்த படத்தில் இருக்க அந்த புகைப்படம் இருக்கு பாருங்கள், அதை எடுத்து சிங்கள தெருவா விட்டிட்டான் பாருங்கள். இந்த பாருங்கள் அவர் குழந்தை போராடி, புரியுதா? அது தெரியாமல் நடந்துருச்சு. அதை இப்போ திருத்தி இந்த படத்தை அவர் செய்யணும். அது அவருக்கு அதுக்கு வருத்தம் தெரிவிப்பார் அவர். அது இப்போ அட்டையிலே முதல் அட்டையிலே போடுறேன்னு இருக்கார். ஆமாம், அதெல்லாம் எதுப்பா படம் முழுக்க எப்படின்னா அவருக்கு அழைத்து கொண்டு வச்சுருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல அவர் வெறுமேலோட இருக்கார் பாருங்க. அது வரைக்கும் அவர் சீருடையோட எடுத்துட்டார். படம் முழுக்கன்னா என்ன ஒரு 15 காட்சி வச்சுக்கிறீங்களேன், ஒரு 20 காட்சி வச்சுக்கிறீங்க. எது இல்லை, அவர் சொல்லலாம் ஒரு காட்சின்னு, நிறைய காட்சிகளில் காட்டிட்டாங்க. அவர் திருப்பி எடுக்கிறங்கும் போது ஒரு காட்சி என்ன 100 காட்சி என்ன. நமக்கு வரும்போது திரையில் வரும்போது சீருடையோடு வரக்கூடாது. நாம் சொல்லியிருக்கிற மாற்றங்களோடு படம் வரணும். இல்லைன்னா நம்ம படத்தை வெளியிடாதீங்கன்னா அதுக்கு போராட்டம் தேவையில்லை. சொன்னாலே கேட்டுக்கிட்டு சரி வேணாம் விட்டுருங்க அப்படி. அதெல்லாம் ஒருபோதும் அது கிடையாது. நம்ம இப்போ பசங்க அந்த மாதிரி செய்கிற ஆளுகளும் கிடையாது. யாரையாவது சொல்லுங்கள். எல்லாருக்குமே என் கட்சியிலோட நெருக்கமான தொடர்பு இருக்குது. அந்த மாணவர்களுக்கு ஒருத்தர் பேரை சொல்லுங்கள், அடித்தது பின்னாடி வேணால் நின்றுப்பாங்க. அடித்தது யாருன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க பேரை தான் சொல்லணும், என் கட்சி பேரை சொல்லக்கூடாது. அதில் நோக்கம் தப்பாக இருக்குல்ல, நோக்கம் தப்பாக இருக்குது. நீ வந்து நாம் தமிழர் குண்டாசு அப்படி சொல்லக்கூடாது, நாம் தமிழர் குண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. படத்தை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் திருத்திருவீங்க மாற்றுவீங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் ஆபாசத்தில் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கௌரவத்துக்கான பொருள் பிரபாகரன் சொல்கிற மாதிரியோ ஒரு காட்சியை வைக்கிறவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அது அப்போ 2 தரப்புலையும் விமர்சனங்கள் இருந்தால் தான் தணிக்கை கிடைக்கும்னு நினச்சி எடுத்துருக்கலாம். இப்போ நாம் அதை அனுமதிக்கல, திருத்துறாங்க, அவ்வளோதான். நிறைய பேருவே
அது இப்படி சொல்கிறது ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபை பண்ணணும்பாங்க இல்லையா. ஒரு தரப்பு படம்னா தணிக்கை கிடைக்காது. ஏன்னா இதுவரை ஈழத்தை ஆதரவாக எடுத்த படங்களில் தேன்கூடு தான் மிகச்சிறந்த படம். ஆமாம், மிகச்சிறந்த படம். அதை வெளியிட முடியல. ஆமாம், முடியல. இதெல்லாம் தெருவில் தோல் ஒதுக்கி வச்சுட்டு தெருவாக அலைஞ்ச ஒரு ஆள் நான். அதுவும் தேன்கூட எவ்வளவோ முயற்சி பண்ணி தோற்று போய் போட்டேன். அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு 1.25 கோடிக்கு மேலே இழப்பு, ஒன்றும் பதில் பேச முடியல. அப்போ எனக்கு கூட வருத்தம் இருக்குது, அந்த படத்துக்கு ஏன் தணிக்கை கொடுக்கலைன்னு. ஆனால் நமக்கு எப்போதும் எதிர்கருத்து வருகிற படங்களுக்கு தணிக்கை தருகிற அரசு நமக்கு ஆதரவாக இருக்கிற படங்களுக்கு தராது. இப்போ இதில் எல்லாமே எதிராக இல்லை. சில கருத்துக்களில் வரலாற்று போராட்ட தெளிவு, வரலாற்று பார்வை இல்லாமல் பிழை இருக்குது. அதை நம்ம திருத்திட முடியும். இல்லை இப்படி தான் வெளியிடுவோம்னா அதை ஒரே நொடியில் தடுத்துடவும் முடியும். அப்போ போராட்டம் தேவையில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நேராக எங்கள் ஐயாட்ட போய் பச்சை ஐயாட்ட, ஐயா படம் தப்பாக இருக்குது, வெளியிடாதீங்க ஐயா. சரிப்பா அப்படின்னு போட்டுருவார். அவருக்கு இது ஒரு பெரிய இது இல்லை. ஆமாம், அது பொய் தானே. பாலச்சந்திரன் இல்லை ஒரு படத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டதுன்னு தெரியும் போது சர்வதேச சமூகத்துக்கிட்ட இதை போய் எடுத்துகிட்டு போய் அவன் நீதி பேச முடியும். அதை பேசி அதை போய் வச்சுக்கிட்டு அவன் நிரூபிக்க முடியாது. உலகத்துக்கே தெரியும். அது தம்பி இன்றைக்கி ஐநா விசாரணை தொடங்குது இல்லை, போர்க்குற்ற விசாரணையை. அவன் போராளியா மாணவனான்னு தெரியாது. அதுக்கு இந்த படத்தில் ஒரு இலங்கை இராணுவ தளபதி அதாவது இந்திய இராணுவம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்ததாக அந்த ஒரு கருத்து சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த படமே இந்தியாவுக்கும் அந்த இனப்படுகொலைக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தவும், ஆனால் நம்ம பல போராட்டம் அதான் நீங்கள் ஒன்று பார்க்கணும். ஒரு திரைப்படத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக சில விஷயங்களே பேச முடியாது. பாலச்சந்திரனை இலங்கை இராணுவம் பிடிச்சி வச்சுக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களுக்கு சொல்லப்படுது. பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு வைக்காதீங்க, கொன்றுங்கன்னு சொன்ன ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த ஆள் பேரை சொல்லி படத்தை எடுத்துட முடியுமா? இந்தியா தான் போரை பின்னின்று நடத்துச்சுங்கிறதுல படத்தில் ஏன் சொல்லணும்? உலகத்துக்கே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதை இந்தியா தான் படத்தை போரை பின்னின்று எடுத்துச்சுன்னா இந்த படம் எப்படி தணிக்கையாகி வெளியில் வரும்? அதெல்லாம் சிறப்பாக இருக்குது, இதெல்லாம் வெட்டி போச்சு. சிறப்பாக இருக்குன்னு யாரும் அவர் சொல்லுவாருங்க. எங்க படம் இந்த முயற்சியை பாராட்டுறேன், இதெல்லாம் நீக்கு, இதெல்லாம் மாற்று அப்படிங்கும்போது அவர் பார்த்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு இயக்குனர் சொல்லுவார். அது சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு இயக்குனர் போய் எப்படி சொல்லுவார்? சீமான் படத்தை பார்த்து திட்டாருன்னு சொல்லுவார். படம் பார்த்து இந்த முயற்சி பாராட்டுக்குரியது அப்படி வேணால் சொல்லியிருப்பேன். இந்த முயற்சி நீங்கள் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு முயற்சிச்சது இப்போ பாராட்டுக்குரியதுன்னு சொல்லியிருப்பேன். படம் பாராட்டுக்குரியதானா மொத்தமாக எடுத்து சரி பண்ணி காட்டும்போது அது வர்றதா இல்லையான்னு முடிவு எடுக்க முடியும். இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. தேவையில்லாமல் சர்ச்சைன்னு உங்களுக்கே தெரியுது பாருங்க. ஏன் நான் இந்த படத்தை எடுக்கலை, கொஞ்சம் கேளுங்க. நான் இந்த படத்தை எடுக்கலை, நான் இந்த படத்தை தயாரிக்கலை, இதில் நடிக்கலை, எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னை இழுத்து கொண்டாந்து விட வேண்டிய தேவை இருக்குது எல்லாருக்கும். இப்போ இது என்னென்னா, இந்த படங்களை எதிர்த்து போராடுகிற போராட்டத்தை நான் எதிர்த்துருக்கேனா? இந்த படம் வந்தே தீரணும் அப்படின்னு எதாவது பேசியிருக்கேனா? இல்லை. படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் நீக்குங்க, இதெல்லாம் மாற்றங்களை முதல்ல சொல்லியாச்சு. அது திருத்துறதுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காங்க. மறுபடியும் போட்டு காட்டுவாங்க. அப்போ எல்லோரும் தான் பார்க்க போகிறாங்க, நான் மட்டும் இல்லை, எல்லோரும் பார்க்க போகிறாங்க. இந்த போராடிய மாணவர்களும் பார்க்கட்டும். அப்போவும் திருத்தருக்கு சரியா இல்லை, இது வந்தால் சரியா தவறாக இருக்குன்னு சொன்னால் ஒரே வார்த்தை, போராட்டமே தேவையில்லை. அவர்கிட்ட சொன்னாலே போட்டுருவார். அலுவலகத்தில் போய் சந்திச்சு ஐயாவை பாரிவேந்தர் இந்த படத்தை வெளியிடாதீங்கன்னு சொல்லிட்டா அப்படியே போட்டுருவார். அதுக்கு எதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் தான் புரட்சியாளர்கள், நாங்கள் தான், இதெல்லாம் அவசியமே இல்லை. இதெல்லாம் தேவையற்ற ஆர்ப்பரிப்பு. கட்டாயம் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.